தெளிவதும் தெளிஞ்சு வாழ்கிறதும் யார் கையில் தான்? உங்கள் கையில் தான். நான் ஒரு சந்தர்ப்பம் கடவுள் உணர்ந்துருக்கிறேன். வெட்ட வெளியே என்னால் என்ன பண்ண முடியுது? கவனிக்க முடியுது. பார்த்தல் கிடையாது, அது பேர் கவனித்தல். அது வெற்றி பெற்ற முடியுது. உனக்கும் அந்த அனுபவத்தை என்னால் தர முடியும். அங்கே போகும்போது நாதம் இருக்குது. ஸோ அனாதின்னா வெட்ட வெளியும் நாதமும் தான். அனாதின்னா வெட்ட வெளியும் நாதத்தையும் பிரிக்க முடியாது, ஒன்றா இருக்கும். வெட்ட வெளி நாதத்தையும் ஒன்றா பிரிக்க முடியாது. உங்கள் காதுகளை மூடி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அதை சும்மாவே அனுபவித்து பார்த்துக்கலாம். பயிற்சியெல்லாம் வேணாம், அதெல்லாம் பண்ண வேணாம், என்னென்ன வரவே வேணாம். ஆனால் தயவுசெய்து இப்படி புரிஞ்சு வச்சுங்க, நம்ம கடவுளுக்குள்ளே தான் இருக்கிறோம், சுற்றி வெட்ட வழி தான் இருக்குது, அதுக்குள்ளே வாழ்ந்துக்கிறோம். வாழ்க்கையை சிறப்பாக வாழணுன்றாரு, வாழ்வோன்னு கூட வாழுங்க. பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது எனக்கு நான் அனுபவிக்கணும், பிரிவு பெருங்களுக்கு நடக்கணும். எனக்கு உனக்கு கொடுக்குற ஃபீஸை என்னால் கொடுக்க முடியும்னா என்ன பண்ணேன்? என்கிட்ட பயில்னா என்ன பண்ணாத வராது. என்ன யாரோ ஒருத்தன் கள்ள உபதேசம் தரான், பொய்யா சொல்கிறேன், ஏதோ ஒன்று முயற்சி பண்ணி பாரு, முட்டிப்பார். ஆனால் உனக்கு 100% சொல்கிறேன், அடையாதவன் அடைஞ்சவன் என்கிட்ட மூலியமாக அடைஞ்சவன் உனக்கு சொன்னால் நடக்காது, அடையாதவன் சொன்னால் நடக்கவே நடக்காது. ஏன்? அந்த தகுதி அவங்களுக்கு கிடையாது. இது திமிர்லாம் கிடையாது, முடியாது. ஏன்? என் மூலிமா அனுபவிச்சவர் என் மூலிமா தானே அனுபவிச்சார். சொல்கிற அதிகாரம் இல்லைன்னு சொல்லி தான் நான் குத்துக்கிறேன். அப்படி மீறி அவர் சும்மா பொய்யா சொன்னாரா? உங்ககிட்ட பொய்யா தான் சொல்லுவார். உங்ககிட்ட வாங்கிறதுக்காக எக்ஸ்ட்ராலாம் பிட்டெலாம் போட்டு தான் என்ன பண்ண முடியும்? அவரால் சொல்ல முடியும். எப்படி நந்திக்கிட்ட பேசினா தப்பு தப்பாக ஒன்று சொல்லி கொடுத்து இப்போ போய் பொம்மை கிட்ட பேசிக்கிறீங்களா? அப்படி தான் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் மாட்டிப்பீங்க.